إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இலங்கையைச் சேர்ந்த சலஃபித்துவ கலாநிதி ஒருவர் எவ்வளவு தூரம் பயணித்தால் தொழுகையை சேர்த்து சுருக்கலாம் என்ற விடயத்திலே ஒரு தீர்ப்பை கூறியிருக்கின்றார். நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது வாட்ஸ்அப் குழுமத்திலே மேற்படி டிக்டாக் பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சுபஹான் அல்லாஹ், மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. இலங்கையிலே ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றும் நிலையிலே அந்த மக்களை நபிவழியின்பால் கொண்டு வர வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சலஃபித்துவ வாதமாகும். குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என ஆரம்பத்தில் அழைத்த இவர்கள் இங்கு இந்த கலாநிதியுடைய ஃபத்வா என்பது சுன்னாவிற்கு நேர் முரணானதாகும், குர்ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் மற்ற தீர்ப்பாகும். அனைத்திற்கு முதலில் இந்த சட்டம் இஜ்திஹாதிற்குரியது என்று இந்த கலாநிதி கூறுவது மிகவும் தவறானதாகும். குர்ஆன் சுன்னாவிலே நேரடியான தீர்ப்பு இல்லாத விடயத்தில் தான் அறிஞர்கள் இஜ்திஹாத் செய்து மக்களை வழிகாட்ட வேண்டும். எவ்வளவு தூரம் பயணித்தால் சேர்த்து சுருக்கி தொழுவது பற்றி நாம் பின்பற்ற கடமைப்பட்ட அல்லாஹ்வினால் இமாமாக நியமிக்கப்பட்ட நபி அவர்கள் எதுவுமே கூறவில்லையா? அல்லது நபியுடைய அந்த சுன்னா இந்த கலாநிதிக்கு தெரியாதா? சஹீஹ் முஸ்லிமை புரட்டுங்கள், 6வது பாடத்தின் 1வது தலைப்பின் கீழுள்ள ஹதீஸை படியுங்கள். இதே தொழுகையை சுருக்குகின்ற விடயம் பற்றி நபியோடு இருந்து பணிவிடை செய்த நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேள்வி தொடுக்கப்படுகின்றது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மஸீரத ஸலாஸத்தி அம்யால் அவ் ஸலாஸத்தி ஃபராசிஹ், 3 மைல்கள் அல்லது 3 ஃபர்சக் எனப்படக்கூடிய 9 மைல்கள் நபி அவர்கள் பிரயாணம் செய்தால் சல்லா ரக்அத்தைனி, 2 ரக்காத்துக்கள் அவர்கள் தொழுவார்கள் என்பது ஹதீஸ் ஆகும். எனவே எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் தொழுகையை சேர்த்து சுருக்கலாம் என்ற விடயத்திலே 3 மைல்கள் அல்லது 9 மைல்கள் என்ற சந்தேகத்தோடு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மைல்களா 9 மைல்களா என்ற இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு வேறு இதனை உண்மைப்படுத்தக்கூடிய ஆதாரங்களும் கிடையாது. எனவே முதலிலே இஸ்லாமிய சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். 9 மைல்கள் ஒருவர் பயணம் செய்தால் அவர் சேர்த்து சுருக்கி தொழ முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் 3 மைல்கள் ஒருவர் பயணம் செய்து சேர்த்து சுருக்கி தொழுதால் அவரை நாம் குற்றம் கூற முடியாது. இந்த 2 விடயமும் தான் ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. இப்போது இந்த சலஃபித்துவ கலாநிதி இதிலே 20க்கு மேற்பட்ட கருத்து என கூறி மிகச் சரியான கருத்து என்ற இவருடைய கருத்தை புகுத்துகின்றார். அதாவது நாம் எதனை பிரயாணம் என கருதுகின்றோமோ அதன்படி நாம் செயல்படலாம் என கூறியிருப்பது குர்ஆனிலே இருக்கின்றதா அல்லது சஹீஹான ஹதீஸிலே இருக்கின்றதா? இரண்டுமே கிடையாது. ஷாஃபிஈ மதுஹபினரிடம் 48 மைல்கள் பயணித்தால் தான் சேர்த்து சுருக்கி தொழ முடியும். நபியின் பெயரால் இதற்கு ஒரு செய்தி காணப்படுகின்றது. இது பலவீனமானது என்பதை ஷாஃபிஈ மதுஹபின் முதன்மை அறிஞர் இமாம் இப்னு ஹஜர் அவர்களே சுட்டிக்காட்டுகின்றார்கள். 88 கிலோமீட்டர் பயணித்தால் தான் சேர்த்து சுருக்கி தொழலாம் என்பது குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரமுள்ள விடயம் கிடையாது. எனவே இந்த கலாநிதியுடைய ஃபத்வா நபி வழியின்பால் அழைக்கின்றோம் என கூறுகின்ற இவர்களிடம்
தெரிந்தோ தெரியாமலோ நபி வழியிலிருந்து இவர்கள் மிக தூரம் சென்று விட்டார்கள். இவருடைய இந்த ஃபத்துவாவும் மிக தவறானது. நபியுடைய ஹதீஸ் இருக்கின்ற விடயத்திலே இது இஜ்திஹாதிற்குரிய விடயம் என இவர் கூறியிருப்பதும் தவறானது. எனவே ஒவ்வொருவரும் நபி வழியின்பால் திரும்ப வேண்டும். அதன் அடிப்படையில் பிரயாண தொழுகை என்பது ஹதீஸின் அடிப்படையில் 9 மைல்கள் பயணித்த ஒருவர் தாராளமாக அவர் சேர்த்து சுருக்கி தொழலாம். 3 மைல்கள் பயணித்த ஒருவர் அதனை செய்தாலும் அது தவறு என கூறுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதே வஹீயில் உள்ள உண்மையாகும். அமானிதத்தை உங்களிடம் மிகச் சரியாக ஒப்படைத்து விட்டோம். நீங்கள் எந்த வழியில் நடப்பதென்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நபி வழியில் நடக்காமல் வெற்றி பெற முடியாது என்பதை மட்டும் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள்.